வெல்கம் டு சித்தூஸ் கிளிப்ஸ். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவரும். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெசிபி தான் சிலேபி. இந்த சிலேபி கொஞ்சம் வித்தியாசமானது. இதில் மாவு அரைக்க வேண்டாம், சலிக்க வேண்டாம். வீட்டில் நம்மளுக்கு இட்லி தோசை சுடுற அந்த மாவுலேயே இந்த சிலேபி செய்யலாம். இப்போ முதல்ல அடுப்பில் ஒரு குண்டா வச்சுக்கிறேன். அதை ஜீரோ காய்ச்சிருக்கு. அதில் ஒரு அரை கப் சர்க்கரை, ஒரு அரை குண்டா வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றினேன். அதில் ஒரு 4 ஏலக்காவை நச்சு இடி உரலில் போட்டு இடித்து அதை போட்டிருக்கேன். இது நல்லா அதில் கலந்து வரட்டும். நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிடலாம். இந்த ஜீரோவை கரெக்டாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொதிக்காமல் அப்படியே தண்ணியாக எடுத்துட்டோம்னாவே நம்ம போடுற அந்த சிலேபியெல்லாம் ஊறி போய் பதன்னு ஊறிடும். அதை ரொம்ப பாகு மாதிரி காய்ச்சிட்டோம்னாலும் மேலே எல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கோம். அதனால் ரொம்ப கவனமாக இந்த ஜீரோ மட்டும் காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ண அதே அந்த தண்ணியை, இந்த சர்க்கரை சிரப்பை நான் இப்போ ஒரு குண்டாவில் திருப்பியும் அடுப்பில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம்னா இப்படி கொஞ்சம் சொட்டுன்னு ஒரு 2 சொட்டு விழுகிற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். இன்னும் வந்து நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சிக்கணும். இதில் அது உறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 சொட்டு எலுமிச்சஞ்சாறை அதில் விட்டு வச்சுக்கணும். இந்த எலுமிச்சஞ்சாறை விடுறதுனால இந்த சர்க்கரை சிரப்பு வந்து உறைஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இட்லி மாவு எடுத்துக்கலாம். இட்லி மாவு நான் அப்படியே கலக்காமல் ஆட்டின அந்த மாவு அப்படியே வந்து ஒரு 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிலேபின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இட்லி மாவு ஒரு 4 மணி நேரம் புளிச்சிருந்தால் போதும். இட்லி சுடும்போது நம்ம ஃபுல் நைட்டு வந்து அதை நல்லா புளிக்க வச்சுருப்போம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் புளிச்ச இட்லி மாவுலேயும் இந்த சிலேபி செய்யலாம். என்ன கொஞ்சம் சிலேபி புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாவு கலந்த உடனே ஜீரவை கொஞ்சம் சூடு பண்ணி பக்கத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுவும் சூடாகிட்டுருக்கட்டும். இட்லி மாவில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து நல்லா திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு சிலேபி வந்து நல்லா வரும். நம்ம புளிய முடியும் அப்போ தான். இப்போ ஒரு பால் கவர் எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த பால் கவருக்குள்ளே விட்டுக்கலாம். அரை பாக்கெட் வர்ற அளவுக்கு நம்ம அதில் மாவை ஊற்றிக்கலாம். ஒரு 5 கரண்டி மாவாவது அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேல் பக்கத்தை நல்லா மடித்து கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நூல் போட்டு கட்டிடுங்க அந்த இடத்த. கீழ் சைடு வந்து ஒரு முனையை எடுத்து அதை கத்திரிக்கோலில் நல்லா கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரே கட் தான் கொடுக்கணும். கொஞ்சமாக மாவு இந்த பிதுங்கி வருதில் கட் பண்ணோன்னா அதை எடுத்து கீழே போட்டுடலாம். அப்படியே எண்ணெய் காஞ்ச அந்த எண்ணெயில் அப்படியே நம்ம அப்படி முறுக்கு புளியிற மாதிரி அப்படியே புளிஞ்சு விட்டுடலாம். ரொம்ப வேகமாக சுற்றினோம்னா பிஞ்சு போயிடும். எண்ணெய் பக்கத்தில் வச்சு நிதானமாக மெதுவாக சுற்றணும். அப்போ தான் வந்து அந்த சேஃப் கிடைக்கும். கடாய் கொஞ்சம் அகலமான கடாய்ங்கிறனால ஃப்ரை பேன், அதனால இதில் ஒரு 4, 5, 6 எண்ணம் கூட இதில் நான் போட முடியும். நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அது வேகும். எண்ணெயில் வெந்ததுக்கு 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் அரிக்கரண்டி வச்சு அதை திருப்பி விடணும். இட்லி மாவில் உளுந்து நம்ம அதிக அளவில் சேர்க்குறதுனால ரொம்ப மாவு லேசாக இருக்கும். அதனால் வேகிறதும் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்துலேயே சிலேபி வந்து ரெடி ஆயிடும். இப்போ சிலேபி ரெடி ஆயிடுச்சு. பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து நேராக கொண்டு போய் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பாகுலையே போட்டுடணும். ஒரு தடவை போட்டுட்டு நல்லா டிக் பண்ணிவிட்டு முழுசும் முழுகிற மாதிரி ஒவ்வொன்றையும் டிக் பண்ணி ஒவ்வொரு சிலேபியாக டிக் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்குள்ளேயே விட்டோம்னா ஒன்று ரொம்ப நேரம் ஊறிட்டு இருக்கும். மாவை அரைச்சி சளிச்சு புடச்சி சிலேபிக்குன்னு நம்ம தயார் பண்ணாமல் இட்லி மாவுலேயே ஒரு சூப்பரான சுவையான சிலேபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.